தரக்குறைவாக பேசாதீங்க, தனி மனிதர் தாக்காதீங்க, தனி மனிதர் தாக்குவீங்க அரசியலா இப்படிலாம் வகுப்படுத்த என் மீது புகார் கொடுத்த இந்த துப்புக்கொட்ட நாம் தமிழர் சீமான் தொம்பிகளை கேட்கிறேன். இப்ப என்ன செய்ய போகுது? அந்த கிரிமினல் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சீமானோட அத்தனை ஆடியோ வீடியோக்களையும் தன்னகத்தே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறது. அதனால்தான் சீமானும் யாரை சாட்டை திரும்பவனை இந்த நிமிடம் வரை அவரை கட்சியை விட்டு நீக்க முடியவில்லை. சீமானை ஒழிக்க எதிர்கட்சிகளோ மாற்று கட்சிகளோ தேவையில்லை என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சீமானை ஒழிக்க சீமானின் வாயே போதும். அதை விட நீங்களே கேட்டு பாருங்க, எவ்வளவு கேவலம் பாருங்க. சீமானோட யோக்கியம், சீமானோட அரசியல் நாகரிகம், சீமானோட தனி மனித தாக்குதல் என்னங்கிறத நீங்களே கேளுங்க. அண்ணாதுரை பல ஓல்மாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அதுல கருணாநிதி அக்கா புண்டைக்குள்ள நுழைறான். முரசொலி மர அம்மா நாடு புண்டை. ஒரு கட்சி நடத்துக்கிற தலைவனே இவ்வளவு கேவலமாக வெக்கங்கட்டத்தனமாக தனிநபர் விமர்சனம் பண்ணா இதுக்கு பேர் என்ன? வணக்கம், இது சொல் புதியது. நான் உங்கள் லவம். ஒரு வார காலமாக கடுமையான பணிச்சுமை, தொடர் அலைச்சல், அதனால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, தொடர்ந்து போடும் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, அறக்கழகத்தின் மீது அதில் மீது உள்ள நெறியாளராக இருக்கக்கூடிய என் மீது, குறிப்பாக சொல் புதியில் பேசிய கூட என் மீது பல இடங்களில் புகார் கொடுத்தாங்க. அதற்கான நமக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்கிறோம் காவல்துறையிடம். எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இந்த நிமிடம் வரை சமரசம் இல்லாமல் காவல்துறைக்கு சென்று நாம் மிக முக்கியமான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம். அதாவது நம்ம தரப்பு விளக்கம் என்ன, இது தனிப்பட்ட முறையில் தனிநபர் தாக்குதல் அல்ல என்பதற்கான விளக்கத்தை சரியான முறையில் கொடுத்துள்ளோம். அதனால் ஒருபோதும் சீமானை அரசியல் ரீதியாக தான் விமர்சிப்போம். இப்போ கூட சொல்லிக்கிறோம், சீமானை அரசியல் ரீதியாக விமர்சிக்க தான் தயாராக, தவிர அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைகள் தேவையில்லை. ஆனால் அவர் பேசக்கூடிய அரசியல் தனிப்பட்ட ஒருவரை தாக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில், தனிப்பட்ட நபர்களை ரொம்ப ஆபாசமாக பேசும் பட்சத்தில் அவர் மொழியிலேயே அதற்கும் அரசியல் ரீதியாகத்தான் பதில் சொல்லும் என்பதை இந்த நிமிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதாவது இவங்க நமக்கு வகுப்படுத்தாங்கல்ல, எல்லா தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா அறக்கழகத்தின் மீதும் என் மீதும் கடுமையான விமர்சனம் முன்வைத்தார்கள். மிக முக்கியமாக என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி தரக்குறைவாக பேசலாம், உங்கள் சேனலில் தரக்குறைவாக பேசுறது நீங்கள் அனுமதிக்கிறீங்க, பேசுறதுக்கு தூண்டுறீங்க, அப்படிலாம் பல்வேறு இடங்களில் புகார் கொடுத்தானுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் பேசாத பேச்சா, திரும்ப திரும்ப சொல்றது, சீமான் பேசாத மிக ஆபாசமான பேச்சா நாங்கள் பேசிவிட்டோம், குறிப்பாக நான் பேசிவிட்டேன், அல்லது என் சேனலில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய காத்திரமான பதிவுகளை பதிவிடுகிறார்கள், சீமானின் தாய்மொழியில் பதிவிடுகிறார்கள், அவர்களுக்கு புரியும்படி பதிவிடுகிறார்கள், அதுதான் சீமானுக்கு எரிச்சல் என்பதை திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு உச்சபட்ச ஆபாசமாக கிட்டத்தட்ட ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு மிக முக்கியமான உன்னத தலைவர், முன்னாள் முதல்வர், கிட்டத்தட்ட ஒரு 4 முறை முதல்வராக இருந்தவர், சமூக நீதிக்காக அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கலாம், அதில் குழப்பம் கிடையாது. ஆனால் அவருடைய தனி நபராக அவருடைய குடும்பத்தை, நீ சொல்றாங்க இல்லை குடும்பத்தை பேசாதன்னு, இதுக்கு பேர் என்ன நான் கேட்குறேன். இப்ப முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை சீமான் பேசியது என்ன? கேவலமாக அவருடைய சகோதரிகளை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். இது எப்படி இந்த சீமான் தம்பிகள் முட்டுக் கொடுக்க போகிறார்கள்? இதுதான் நாகரிகமா? இதை கேட்டா நாங்க தரக்குறைவா பேசணும்னு சொல்றீங்க, இது எதவாவது நியாயம் இருக்கா? படிம்ப அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இந்த சீமான் பேச காட்டா கொஞ்சோண்டு அரசியல் மாணவ கூட காரி துப்புவான். அதான உண்மை. இதுதான் அரசியல் நாகரிகமா? இதுதான் தரமான பேச்சா? இதுதான் தரம் தாழ்ந்து பேசாத பேச்சா? ஒரு கட்சி நடத்துக்கிற தலைவனே இவ்வளவு கேவலமாக வெக்கங்கட்டத்தனமாக தனிநபர் விமர்சனம் பண்ணா இதுக்கு பேர் என்ன? நீங்க உங்க பலனை சொல்ல வர, குறைஞ்சபட்சம் நீ அவரை விமர்சிக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம்? அவரோட அரசியல் விமர்சிக்கலாம், அவர் இந்த நாட்டை சீரழிச்சிட்டாலும் கூட நீ குற்றச்சாட்டு முன்வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீ என்ன சொல்ற அந்த வார்த்தையை நீங்களே கேட்டு பாருங்க, எவ்வளவு கேவலம் பாருங்க. சீமானோட யோக்கியம், சீமானோட அரசியல் நாகரிகம், சீமானோட தனி மனித தாக்குதல் என்னங்கிறத நீங்களே கேளுங்க. அண்ணாதுரை பல ஓல்மாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அதுல கருணாநிதி அக்கா புண்டைக்குள்ள நுழைறான். முரசொலி மர அம்மா நாடு புண்டை. இதுதான் கதை. கேட்டிருப்பேன் நினைக்கிறேன்.
எவ்வளவு கேவலமான பேச்சு! இந்த பேச்சு தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க வைரலாகிறது. குறிப்பாக சீமானை ஒழிக்க எதிர்க்கட்சிகளோ மாற்று கட்சிகளோ தேவையில்லை என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சீமானை ஒழிக்க சீமான் வாயே போதும். அதை விட பக்கத்துல ஒரு சால்ரா வச்சிருக்கான் பாருங்க, சாட்டை துறைமுறை ஒருத்தன், அவன் போதும். ஏன் நான் அவன் பேசுறேன்னாக்கா அது அவனுக்கு சொன்ன அப்படி சொன்னதான் புரியும் என்பதால் நான் அந்த மொழியில் சொல்கிறேன். சீமான் பக்கத்தில் வைத்திருக்கிற, சீமான் அருகில் வைத்திருக்கிற, தொடர்ந்து சீமானுக்கு சாவுமணி அடிக்க போகிற, சீமானின் அரசியல் வாழ்க்கைக்கு சாவுமணி அடிக்க போகிற சாட்டை துறைமுருகன் என்கிற ஒரு நபர் போதும் சீமானை ஒழிப்பதற்கு, அதன் பிறகு சீமானை வாயே போதும் சீமானை காலி செய்வதற்கு. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தரப்பட்ட நமது சேனலில் பேசக்கூடியவர்களை அல்லுசுல வைத்தலாம். தோழர் தொல் திருமாவளவன் அவர்களை, அவர் ஒரு சாதிக்கு உட்பட்ட தலைவராக மட்டுமில்லாமல் தமிழ் தேசியத்திற்காக, சமூக நீதி அரசியலுக்காக, குறிப்பாக பிஜேபி எதிர்த்து காத்திரமாக இருக்கிறார். அப்படியான நபரையே சாட்டை துறைமுகம் மிக கேவலமாக பேசு. அப்ப நீ என்ன வளர்க்கிற? அதுலயும் அவனுக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர். இப்ப நீ ஏன் சீமான் ஆடியோ போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காரு? சீமானுக்காக சாட்டை துறைமுகனை கண்டிச்சு அதை அவன் கேட்கிறானா? கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, கேட்க போறதும் இல்லை. இப்போ வரையும் கூட மாலின பேசிய வீடியோவை யாரு சாட்டை துறைமுகன் ரிமூவ் பண்ணவே இல்லை. அப்போ நோக்கம் என்ன? அப்ப நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானா அல்லது சாட்டை திருமுருகனா அப்படிங்கிற ஐயம் ஏற்படுது. ஏனென்றால் நான் திரும்ப ஒரு குற்றச்சாட்டை வலுவாக அரசு ரீதியாக முன்வைக்கிறேன். மிக முக்கியமாக என்னவென்றால், இதுவரைக்கும் நாம் தமிழ் கட்சி விட்டு விலகியவர்கள் சேர்ந்ததாக சரித்திரம் இல்லை, மறுபடியும் சேர்ந்ததாக சரித்திரமே இல்லை. அந்த அளவுக்கு கருத்து வேறுபவர்கள், அது உட்கட்சி பூசல் நடக்கும், வெளியேறுவார்கள், அவ்வளவுதான். ஏன் தற்போது தன சொத்துக்களால் இழந்த வெற்றிக்குமரன் போன்றவர்கள் கூட கட்சியை விட்டு தள்ளி நிற்கிறார்கள், கட்சியை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் கூட சீமான் ரகசியம் கொடுத்து இந்த நிமிடம் வரை வாய்ந்திருக்கவில்லை. குறைஞ்சபட்சம் இந்த நாகரிகத்தை கடைபிடிக்கிறார். ஆனால் இந்த சாட்டை துறைமுருகன் எத்தனை முறை, இதுவரை 101வது முறை என்று நினைக்கிறேன் அநேகமாக. இந்த நாம் தமிழ் கட்சி ஒரு 10-12 வருஷம் இந்த கட்சி வளர்ந்தவளதான் இருக்கும். ஆனால் 12 வருஷமா கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேலே விலக்கியிருப்பாங்க, திரும்ப சேர்த்திருப்பாங்க. அப்ப என்ன நடக்குது கட்சிக்குள்? இந்த கட்சியோட லட்சணம் என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னால் விழுகிறது. எல்லாரையும் விலக்கி விட்டு எல்லோரையும் ஓரங்கட்ட தெரிஞ்ச சீமானுக்கு ஏன் சாட்டை துறைமுருகன் மட்டும் ஓரங்கட்ட முடியவில்லை அப்படின்னா, சாட்டை துறைமுருகன் சாதாரண அரசியல்வாதி இல்லை, அது ஒரு கிரிமினல். அந்த கிரிமினல் என்ன பண்ணி வச்சிருக்கனாக்க, சீமானோட அத்தனை ஆடியோ வீடியோக்களையும் தன்னகத்தே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கிறது. அதனால்தான் சீமானும் சாட்டை துறைமுருகனை இந்த நிமிடம் வரை அவரை கட்சியை விட்டு நீக்க முடியவில்லை. கட்சியை விட்டு நீக்கினாலும் அவர் வைத்திருக்கிற ஆடியோ வீடியோ வெளியே வந்துடுமே என்கிற பயத்தின் காரணமாக சீமானும் சாட்டை துறைமுருகனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுதான் அப்ப இப்படியான ஒரு லட்சத்துல கட்சியை வச்சுக்கிட்டு உன் கட்சிக்காரங்களே உன்னை நம்பாம உன்னை ஆடியோ வீடியோ எடுத்து வெளியே போறாங்கன்னா நீ என்ன பெரிய ஆளுமை? நீ என்னத்தை தமிழ் தேசியத்தை புடுங்க போற? இதெல்லாம் இல்லைன்னா அவருடைய மொழி என்பதால் திரும்ப அவருக்கு நான் பதில் சொல்ல கட்டாயப்பட்டிருக்கிறோம். தனியா பொதுவாக கூட தனியிலே கூட மேடை பேச்சல் இல்லை, ஒரு அறைக்குள் நடந்த விஷயம் தானே சொல்றீங்கன்னு வச்சு அறைக்குள் நடந்த விஷயமாவே வைத்துக் கொள்வோம். அறைக்குள் நடந்த விஷயமானா கூட இவ்வளவு கேவலமாக ஒரு அரசியல் தலைவர் பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கேவலமாக அரசியல் தலைவர் பேச வாய்ப்பு இருக்கிறதா? அப்புறம் என்னமோ உனக்கு கோவம் வருது, உன் மகன் தெலுங்கனா உன் மனைவி தெலுங்கனான்னு கேட்டா அது கூட நீ வைக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கையால் நீ எல்லா சமூக மக்களையும், குறிப்பாக அருந்தேரி மக்களை வடுக வந்தேரி என்று சொல்வதால், தெலுங்கர் என்று முத்திரை ஒத்துவதால், அவருடைய பிறப்பையை கேள்விக்குள்ளாக்குவதால் நாம் என்ன செய்கிறோம்? சீமான் அப்படி என்றால் நீ கட்டிய மனைவி தமிழா தெலுங்கா, அல்லது உன் பூர்வீகம் தமிழா தெலுங்கா மலையாளியா என்று கேட்கக்கூடிய கடமை இருக்கிறது. இது ஒரு அரசியல் ரீதியான கேள்வி தானே. இதுக்கு நேரடியாக தைரியம் இருந்தா, துப்பு இருந்தா பதில் சொல்லு. அதை விட்டுட்டு எல்லா இடங்களிலும் புகார் கொடுத்து அதாவது நீங்க இது தனி மனிதர் அல்ல, ஒடுக்குவதற்கு முடுக்குவதற்கு சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்ட எனக்கு பின்னாடியும் பல்வேறு தோழர்கள் இருக்கிறார்கள், அமைப்புகள் இருக்கின்றன. எனவே அதை பற்றி நான் ஒருபோதும் எதிர்கொள்ள கவலைப்படுவது போவதில்லை. எத்தனை வழக்குகள் கொடுத்தாலும் அத்தனை வழக்கும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. அரசியல் ரீதியாக, நேர்மை ரீதியாக தண்ணீர் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்படித்தான் தண்ணீர் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், நீ கொடுத்த போக இருக்கலாம். இப்போ அதர்வமான சேனல்ல இத்தனை ஆடியோ வீடியோ வருது. இதுக்கு முன்னாடி அவருக்கு மது கொடுத்த வீடியோவில் வந்திருந்தது நாம் தமிழ் கட்சியினர். அதுவும் சாட்டை திருமுருகன் எடுத்த சாட்டை திருமுருகனுடைய மொபைல் போன் எடுத்த வீடியோக்கள் தான், ஆடியோக்கள் தான். அப்ப இந்த சாட்டை திருமுருகன் எவ்வளவு ஒரு அயோக்கிய பயங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அப்படி ஒரு அயோக்கிய பயலை இந்த சீமான் விளக்கவில்லை என்றால், கட்சியை விட்டு நீக்கவில்லை என்றால்,
அப்ப யார் இந்த அயோக்கியனுக்கு இன்னொரு அயோக்கியனாக பேய்க்கும் ஜண்டங்கிற மாதிரி இருக்கு யோசிக்கும் போது, அப்ப சீமான் கொஞ்சபட்சம் ஒரு அரசியல் நாணயம் இருந்தால், அறிவு நாணயம் இருந்தால், கொஞ்சம் தமிழ் தேசியம் பேசுவது உண்மையாக இருந்தால் சாட்டை துறைமுறையா தூக்கி போட்டுக்கணுமா இல்லையா? மாலின் தான் அதுக்கு சாட்சி. மாலின் மட்டும் என் மீது அன்பு வைத்துக்கிறா சொல்றீல்ல, அந்த அன்புக்கு அர்த்தமா நீ சொல்ல சாட்டை துறை கேட்க மாட்டானே. அப்ப என்ன நடக்குதுங்க? முழுக்க உட்கட்சிக்குள் என்ன நடக்குதுன்னா, அங்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. ஈழத்தை சொல்லி வசூல் பண்ணி தின்பது, ஈழத்தை சொல்லி வசூல் பண்ணி தின்று கொழுப்பது, ஊத்தி குடிப்பது, அந்த பங்குகளை பிரித்துக் கொள்வதில் சண்டை வருவது. அதுலதான் இப்ப என்ன பண்றானுங்கன்னா, ஒட்டுமொத்தம் சேர்ந்து தண்ணி அடிக்கும்போது கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, ரெக்கார்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆளுக்கும் ரெக்கார்டு. நாம் தமிழர் கட்சியில் மாதிரியா ஒரு உண்மையில் நாம் தமிழர் கட்சி அளிப்பதற்கு மாற்று கட்சியில் தேவையில்லை, அவர்களே போதுமானது. குறிப்பாக அவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் போதுமானவர்கள். அவர்கள் பொறுத்து ஆடியோ வீடியோவை இப்போ நடு சந்தி சந்தி சிரிக்குது இன்னைக்கு. அப்ப நாகரிகமான தரக்குறைவாக பேசாதீங்க, தனி மனிதரை தாக்காதீங்க, தனி மனிதரை தாக்குவீங்க அரசியலா இப்படிலாம் வகுப்படுத்த என் மீது புகார் கொடுத்த இந்த துப்புக்கொட்ட நாம் தமிழர் சீமான் தொம்பிகளை கேட்கிறேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த பேச்சு இல்லைன்னு மறுக்க போறீங்களா? அல்லது எங்க அண்ணன் உணர்ச்சி பேசினார் மறுக்க போறீங்களா? அல்லது இதுவும் நாங்கள் எங்கள் மொழியில் தரமான பேச்சு, தரக்குறைவற்ற பேச்சு, இதுதான் அரசியல் நாகரிகம் என்று சீமானுக்கு முட்டுக் கொடுக்க போறீங்களா? இதுதான் என்னுடைய பிரதான கேள்வி. தொடர்ந்து தோல்விக்க வேண்டியிருக்கிறது. சாட்டை துறைமுருகன் நிறைய வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை சீமானை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு போக்குல சாட்டை துறைமுருகன் நீக்கினால் இன்னும் பல்வேறு ஆடியோக்கள் வீடியோக்கள் வரும். அந்த ஆடியோக்கள் வீடியோக்களாலே இந்த கட்சி அழியும். இது ஆன்லைன் அதிபர் என்பதை திரும்ப நிரூபித்திருக்கிறார்கள். இந்த ஆடியோ லீக் என்பது சாதாரணம் அல்ல. இதை திமுகவினர் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆரை தனது பெரிய பிதா மகனாக கொண்டாடுற எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாவை அறிவு சார்ந்து அணுகக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் போன்றவர்கள் எவ்வளவு அருவருப்பான, எவ்வளவு தரக்குறைவான, எவ்வளவு தனி மனித தாக்குதலை வன்மத்துடன் மிக கேவலமான உடல் மொழியில், கேவலமான ஆபாச சொற்களில் கருணாநிதியும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் திட்டுகிறார் என்பதை இந்த ஆடியோவே சாட்சி. சீமான் எவ்வளவு கேவலமான இழிபிறவி என்பதற்கு இந்த ஆடியோவே சாட்சி. இதுதான் அவர் அரசியல் லட்சணம். சீமானின் முகத்திரையை தொடர்ந்து அரசியல் ரீதியாக கிழிப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.